தோழர் சுகந்தன் அவர்களுக்கு செல்வணக்கம். தோழர் சுகந்தன் அவர்களை பற்றி தோழர் மந்தனையன் சொன்னது போல பல தலைவர்கள் நாட்டில் உருவாகி கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் கடைசி வரை தலைவர்களாக, மக்களுக்கான தலைவர்களாக வாழ்பவர்கள் மிகச் சிலர் தான். அப்படிப்பட்ட ஒரு சிலரில் முதன்மையானவராக சுகந்தன் அவர்கள் இருக்கிறார். நடைமுறையில் தன்னுடைய வாழ்க்கை வேறு, அரசியல் வேறு, பொது வாழ்க்கை வேறு, தன்னுடைய வாழ்க்கை வேறுன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் இருப்பாங்க. அப்படி இல்லாம என்னுடைய மொத்த வாழ்க்கையுமே பொதுநலனுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒப்படைச்சிட்டு வந்தவர். அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்க எப்போ பார்க்கலாம்னு சொன்னோம்னா, ஒரு நாடு கொந்தளிப்பில் இருக்கும் பொழுது, ஒரு நாடு சுதந்திரத்துக்காக போராடும் பொழுதுதான் அப்படி அதிகமான ஆட்கள் வருவாங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய மக்கள் துன்பப்படும் பொழுது வரக்கூடிய தலைவர்கள் உண்மையான மக்கள் தலைவர்களா இருப்பாங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் கூட தொழிலாளர்கள், மக்கள், உழவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை பார்த்து ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் இங்க கிளர்ந்தெழுந்து வராங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒருவராக வந்தவர் தான் இளைஞர்கள் பருவத்தில் அவர். தன்னுடைய கடைசி வாழ்நாள் வரைக்கும், இறுதி வரைக்கும் அந்த கொண்ட கொள்கைக்காக இறுதி வரை போராடியவராக இருக்காரு. மற்ற தலைவர்களைப் போல தனக்கான குடும்பம், தனக்கான சொத்து என்று எதையுமே உருவாக்கி கொள்ளாமல் தான் தான் மக்களுடைய சொத்து என்று முழுமையாக அர்ப்பணித்து வந்தவர். அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கும் உண்டு. அப்படிப்பட்ட தலைவர்களாக மாற வேண்டிய தேவையும் நமக்கு உண்டு. அந்த அடிப்படையிலே அப்படிப்பட்ட மக்கள் தலைவர்களை உருவாக்குவோம், அவர்கள் பின்னாலே அணிவகுப்போம் என்று கூறி தோழருக்கு மீண்டும் ஒரு முறை செவ்வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.